இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையால் எடுக்கப்பட்டது மட்டுமே. யாருடையாவது மனதை துன்புறுத்தியிருந்தாலோ காயப்படுத்தியிருந்தாலோ மன்னிக்கவும். நன்றி. சுக்ரித் வா. மே ஐ கம் இன்? வந்து உட்காரு. தேங்க்யூ சார். பேர் என்ன? சுக்ரித். 12th எத்தனை மார்க்கு? 569 சார். பட்டிக்காட்டில் இருந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? மார்க் ஷீட் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்திருக்க. பேர் என்ன சொன்ன? சுக்ரித். இந்தா ஓ, அட்மிஷன் போடாச்சு. பல இடங்களில் தூக்கி எறியப்படுபவர்களாக இருக்கிறோம். எதுனாலும் வந்து காலேஜ் சேர்ந்து போய் அறிவே இல்லை. ஏழைகளில் வாழ்வில் இதெல்லாம் சகித்துதான் ஆக வேண்டும். பணம் இருந்தால்தான் மதிப்பெண்ணுக்கு கூட மரியாதை போல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காரு. எடு, தமிழ் புக்கு எடு. சரி, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏழை ஜாதி. ஏழை ஜாதிங்கிறது ஒரு சின்ன பையனோட கதை. இது உங்கள் எக்ஸாமுக்கு படித்து வச்சுக்கோங்க, வந்தாலும் வரலாம். ஒரு பையன் 12th நல்ல மார்க் எடுத்துட்டான். 12th நல்ல மார்க் எடுத்துட்டு காலேஜ் வந்து சேரும்போது காலேஜில் வந்து எல்லாருமே அவனை கீழ் ஜாதி பையனாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காலேஜில் வந்து எல்லாமே பணக்கார பசங்க பிடிக்கிறாங்க. உங்களை மாதிரி அந்த பையன் வந்து ஏழ்மையான பையன், அதனால் அவர் படி கீழே பார்க்குறாங்க. புரியுதா? இதை மட்டும் தமிழில் லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோ. எக்ஸாமில் 1 மார்க் கொஸ்டின் வந்துச்சுன்னா எழுது, இல்லை 2 மார்க் வந்துச்சுன்னா எழுதிடு. ஓகேவா? வா, நீ வந்து போடலி. சொல்லித் தருபவர்களும் நொடியே சொன்னதை மறக்கிறார்கள். இதே போல்தான் இதெல்லாம் இதுக்கு தான் லாய்க்கு. போறான் பாரு எப்படி. சரி, பெல் அடிச்சிச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா சார்? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். உட்காருங்க. என்ன ஜாலியா? காலேஜ் எல்லாம் ஓகேவா? நீ மட்டும் ஏன்டா தனியாக சோகமாக உட்காந்துருக்க? எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி நல்லவங்க எங்கிருந்தாசி வந்துடுவாங்க. ஊர் இவரை போல. சரி உட்காரு. இல்லை வேணாம், நீ முன்னாடி வந்து உட்காரு. அவர் முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லும்போது தான் என்னையே எனக்கு பிடிச்சிச்சு. எல்லாருக்கூடவும் சேர்ந்து உட்கார்றது தான் என் ஆசையும். போர்டு வேற இல்லையா? அக்கௌண்டன்சி. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம்.
உங்கள் பேர்? சஞ்சய். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு செம்மு க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட்டு. பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. பல நாட்கள் அவரால் காலேஜ் ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு. அவரும் எங்கள் கூட ஜாலியாக பேசி ஜாலியாகவும் கிளாஸ் போச்சு. நான் சிரிக்கவும் ஆரம்பித்தேன். ஹலோ அப்பா, என்னப்பா சொல்லு. காசு இருக்காப்பா? இல்லைப்பா, சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க, காசு வந்த உடனே போட்டுவிட்றோம். ஓகேப்பா. ஏன்டா நின்றுருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சார். சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சார். சொல்கிறேன். வீட்டில் பணம் கேட்டேன் சார், இல்லைன்ட்டாங்க. சரி வா, நான் வாங்கி தரேன். வேணாம் சார். வாடா, நான் வாங்கி தரேன்டா, வாடா. என்ன வேணும்? கான். காணா? ம். அக்கா, கான் 2 தாங்கக்கா. சரி, நீ சாப்பிட்டு வா, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போய்ட்டு வரேன். தேங்க்ஸ் சார். பரவாயில்லடா, சாப்பிடு. ம். வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று அப்பொழுது புரியவில்லை. மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். உட்காரு. யுவர் நேம்? ஐ ஆம் சுக்ரித். ஐ கமிங் ஃப்ரம் ஊட்டி. யுவர் ரெஸ்யூம்? Why you choose this company? Sir, relate your skills and past experience of the specific need of a company. நீங்கள் ஒரு 15,000 முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சார். ஓகே, யூ கேன் கோ நவ். அப்போதுதான் பணத்திற்கு மரியாதை என்று தவறாக நினைத்தேன். இங்கே என்னடா பண்ணுற? சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எங்கே சார்? இங்கே வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு போகிறேன்டா. அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுறீங்க? இன்டர்வியூ வந்து சார். வேலை கிடச்சா? ஏன்டா? சரி, நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன், அங்கே போய் பாரு. ஓகே சார். என்னை தேடி இன்னொரு வாய்ப்பும் வந்தது. சரி, நான் வரேன். சரிங்க சார். சிறு வயதிலேயே பள்ளிக்கு ஒரே போல் உடை அணிந்து போவது எல்லாரும் சமம் என்பதை நாமல் மறக்கிறோம். சொல்லுங்கள். ஐ எம் சுக்ரித். கம். ஸ்டாப். உங்கள் பேர் தான் சுக்ரிதா? நேற்று சொன்னாங்க. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம், நாளைக்கு காலைல வந்துடுங்க. ரெஸ்யூம்? ஓகேங்க, ஃபஸ்ட்டு போங்க. கடைசியாக வாழ்வின் தத்துவத்தை புரிந்து கொண்டேன். பணம்தான் எல்லாம் என்று நினைத்தேன். ஆனால் அது தவறு. அன்பும் உண்டு. டோன்ட் see rich or poor. Respect all. Everyone are just a human. ஏழை பணக்காரன் என்று பார்க்காதே. அனைவருக்கும் மரியாதை அளி. எல்லாரும் மனிதர்களே.